நம்மளோட ஹோம் டூர். இப்போ அப்படியே நம்ம வந்து வந்தோம்னாக்க இங்க வாங்க திவ்யா, அடுத்த ரூம் வந்து கழுவி வச்சிருக்க நான் சொன்னேனா சொல்லு. கழுவி வச்சிருக்கோம் தான் சொன்னேன். நாங்க தின்னுவோம் 4 வாரம். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ரொட்டீனாக கேட்டுட்டு இருந்த vlog தான் இது. என்ன vlog திவ்யா? ஹோம் டூர். ஓகே, நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ என்ன இது, என்ன ஹோம், நம்ம ஹோமில் வந்து புதுசாக என்னெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், என்ன இதுன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு vlog-ஆ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஓகே, ஹோம் டூர்னோடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் வந்து கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஹோம் டூரு. ஸோ நம்ம கார் வந்து ஆக்சுவலி தான் வீடு. மேலே பாருங்கள், இயேசுநாதர் இருக்கார். இயேசுவே நாதரே. ஸோ வந்து நம்ம ஹோமுக்கு முன்னாடியே வந்து காரை வச்சிட்டோம். ஸோ காரை ஒரு வாட்டி காட்டிடலாமா? வாங்க. கிஞ்சிங் 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 கிங். ஸோ இது நம்ம கார். ஏன் திவ்யா? ஓகே, இதுதான் வீடோட அவுட்லுக். இப்படிதான் இருக்கும் நம்ம வீடு. வாங்க அப்படியே போகலாம். வாங்க உள்ள போயிடலாம் முதல்ல. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நம்ம வண்டி நிற்கும், 2 வீலர். ஸோ இது 2 வீலர் ஸ்பேஸ் நம்மளுக்கு. இது வந்து மதன் வந்து க்ளீன் பண்ணி 2 வீலர் விடுறதுக்காகவே இதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் மொத்த செடியெல்லாம் முளைச்சிச்சு, மறுபடியும் க்ளீன் பண்ணணும். ஸோ மறுபடியும் க்ளீன் பண்ணிடு, சரியா? ஓகே, அப்படியே உள்ள போயிடலாமா? அப்படியே வாங்க உள்ள போலாம். வாங்க, அப்படியே உள்ள போலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட போர்ட்டிகோ. போர்ட்டிகோல ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சிருப்போம். போர்ட்டிகோல ஸ்லிப்பர்ஸ் இது எல்லாமே இருக்கும். வெஸ்டேஜ்லாம் அங்கே தான் போட்டு வச்சிருப்போம். ஸோ அதனால கொஞ்சம் வீடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டெப்ஸ். இதுதான் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் லியோ பண்ண வேலை. இந்த வாக்ஸை கொண்டாந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு லியோ பண்ண வேலை. அப்படியே இந்த பக்கம் போனோம்னா இது என்ன ரூம்? வாஷிங் மிஷின் ரூம். வாஷிங் மிஷின். எங்கடா நீ உள்ள போற? இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, அதாவது துணி துவைக்கிறது, இது எல்லாமே நம்ம இங்கே தான் வைப்போம். ஸோ அதனால் இந்த ரூம் இது. லியோ வாங்க போகலாம். உள்ளே போல மட்டும் உள்ளே போயிடுவ போல நீ. இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறோம். ஸ்டெப்ஸ் கீழே வந்து கீழே ஒரு சைடில் கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் பழைய, அதாவது ஹவுஸ் ஓனர் வந்து அவங்களோட திங்ஸ்லாம் கூட கொஞ்சம் உள்ளெல்லாம் அப்படியே இருக்குது. அதனால் அதை நாங்கள் தொடுறதில்ல. நம்ம வீட்டு வாசலில் வந்து இந்த பக்கத்தில் கத்தாழை இருக்கும், அந்த பக்கத்தை வந்து துளசியும் அதுனா ரப்பர் மரமும் வச்சுருக்கோம். ரப்பர் மரத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்க ஒரே ஆள் நாங்களாக தான் இருக்கோம். இங்கே வருங்க, இந்த இது வந்து துளசி மரம். ஸோ விளக்கெல்லாம் வச்சுருக்கேன் தான், ஆனால் லியோ தட்டி விட்ருவான்னு சொல்லிட்டு நான் எடுத்து அப்பப்போ வச்சிடுறது. இது வந்து லப்பர் மடம். ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ். இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். நம்ம வீட்டில் வந்து புதுசாக ஆட் ஆகிக்கிற ஒரு விஷயத்தில் இது ஒன்று. ஒரு 10 days ஆயிடுச்சு. 10 daysக்கு முன்னாடியிலேருந்தே 10 days முன்னாடியே வாங்கிட்டான். இதில் வந்து பிள்ளையாரப்பா இருப்பார், மதனோட அவங்க அண்ணன் இருக்கிறாரு. ஸோ வாசக்காலுக்கு வந்து இது வந்து நாங்கள் வந்து வேற மாதிரி போட்டிருப்போம். முதல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வாசக்காலுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகலாமே, டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அழகாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கணும் அப்படின்றது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் இது வச்சிருக்கிறோம். மதனோட அண்ணன் வச்சிருக்கிறான். ஓகே, அப்படியே நம்ம உள்ள வரலாமா? உள்ள போலாமா? அப்படியே உள்ள வந்தீங்கன்னா நம்ம டோர்லேயே பார்த்தீங்கன்னா லைட் போட்டுக்குது திவ்யா. நம்ம டோர்லேயே வந்து மாதா அம்மா இருப்பாங்க. ஸோ மாதா அம்மா டோர்ல வந்து மாதா அம்மா இருப்பாங்க. நான் வந்து இங்கே வந்து பாருங்க, இந்த ஸ்ரீ இதெல்லாமே ஓம் எல்லாமே நம்ம டெக்கரேஷன் பண்ணது. ஸோ இதான் நம்மளோட இந்து கிறிஸ்டின் வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை, நமக்குலாம் எம்மதமும் சம்மதம் தான். எல்லா மதமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம், இதெல்லாமே தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாவி தொங்குற இடம். சாவி தொங்குற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் இதெல்லாமே நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். இது வந்து ரூம் ஸ்ப்ரே, ரூம் ஃப்ரெஷ்னர். ஸோ புதுசாக அப்டேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். நிறைய இப்போ ரீசன்ட் லைவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து திருவண்ணாமலைக்கு போகும்போது கிரிவலம் போகும்போது அக்கா வாங்கி கொடுத்தா. ஸோ அழகாக இருக்கு இல்லையா? 2 வாங்கி கொடுத்தா. ஆக்சுவலி விநாயகர் ஒன்று, புத்தர் ஒன்று. ஸோ வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட் வைபாக இருக்கணுமேன்னு வாங்கி போட்டோம். ஆனால் அமைதியாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இல்லை இது எதுவுமே நல்லதுக்கு நம்ம நினச்சிட்டு போயிருந்தோம் திவ்யா. நாங்கள் எந்திரிச்ச உடனே புத்தர் மூஞ்சில தான் நான் இப்போல்லாம் ரீசெண்டாக எந்திரிக்கும் போதெல்லாம் எப்போவுமே வந்து அங்கே சாமி மூஞ்சில முழிப்பேன், இல்லைன்னா ஃபோட்டோ பார்த்துப்போம். இப்போ எந்திரிச்ச உடனே இவர் ஃபேஸில் தான் நாங்கள் முழிக்கிறோம். ஏன்னா அமைதியின் சொரூபம் நம்மளுடைய புத்தர். ஸோ அதனால தான். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ஃபோட்டோ போட்டிருப்பேன் எப்பயும் போல். அந்த வீட்டில் இருந்தது தான் எதுவுமே. பார்த்து காமிச்சிங்களா? ஏற்கனவே வந்து இது பார்த்துருப்பீங்க பழைய வீட்லேயே. இது அதே ஃப்ரேம் தான். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரேமாக தனியாக வைக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவையும் ஒரே ஃப்ரேமாக ஆக்கி நம்ம வந்து இதை செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு, அவங்களுக்கு தண்ணி, அப்புறம் சுதாமாக்கு பிடிச்ச மூக்கு பொடி எல்லாமே ப்ரிப்பேராக வச்சிருப்போம். அப்படியே கீழே இறங்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மிஷின், தையல் மிஷின். கொஞ்சம் இது வந்து துணி தைக்கிற இடங்கிறதுனால கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் கிடக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ண வேணாம். ஆக்ரோஷமாக கிடக்கல கைஸ், துணியை வந்து தைக்கணுன்றதுக்காக தைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்து அது மேலே போட்டு வச்சிருக்கிறேன். அது எப்பயாவது ஒரு வாட்டி தோணும் போது அப்படியே உட்காந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லி தைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்து அப்படியே மேலே போட்டு வச்சிருக்கேன். அதனால அப்படி அதனால ஓப்பன் பண்ண முடியல. கரண்ட் மிஷின் தானே? இல்லை, ஆமாம். இது வந்து நம்ம பவர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பவர் இல்லாமலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மோட்டார் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் இல்லாதப்ப பெடல், பவர் இருக்கிறப்ப பவர். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே இருக்குது. நாங்கள் நிறைய பாட்டு பாடியிருப்போம். ஸோ அது எல்லாமே அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம டிவி ஹால், இதெல்லாம் ஆக்சுவலி ஹாலில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள். ஸோ நம்ம ஹாலில் இங்கே 2 ஃப்ரேம் இருக்கும். நம்ம அவார்டு வாங்கின 2 ஃப்ரேமு, அப்புறம் இந்த டிவி. அதுக்கேற்ற மாதிரி இந்த டேபிள் இப்போ தான் என் தங்கச்சி வாங்கிட்டு வந்தா. ஸோ தங்கச்சி வாங்கின இந்த டேபிள் சூப்பராக இருக்குல்ல, அந்த கண்ணாடி. இது இன்னும் செட் பண்ணல, அதை நாங்கள் என்ன செட் பண்ணணும். பழைய டேபிள் இதுதான் அங்கே இருந்தது. ஆமாம், இங்கே இருந்தது. இந்த டீப்பாய் தான் வச்சுருந்தோம் அங்கே. இப்போ வந்து மாற்றிட்டோம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி எடுத்துகிட்டு வந்த உடனே இதை அப்படியே செட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் அந்த டீப்பாய் எடுத்துகிட்டு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஒய்ஃபை பாக்ஸு, நம்மளோட ஏர்டெல் வைஃபை பாக்ஸ். யா, அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னாக்க, இந்த சைடு வந்தோம்னாக்க நம்மளோட சாமி ரூம். ஸோ சாமி ரூம் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டேன். நிறைய வந்து என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா சொன்னாங்க இப்போ வந்து டக்குலாம் சாமி ரூம்லாம் காட்டாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் இந்த சாமி கப்போர்டை மட்டும் காட்டுறேன். உள்ள சாமியில் என்னென்ன சாமிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னாக்க சொல்லுங்கள், நான் அதை வேணால் தனியாக செப்பரேட்டாக வந்து வீடியோவாக போடுறோம். ஓகே, சாமி ரூமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் சாமி கபோர்டு தான். ஏன்னா ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறோம். எங்கே போனாலும் வாடகை வீடு. அப்புறம் வந்து வாடகை வீட்டில் வந்து நம்ம கபோர்டு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் ஒரு கபடியே வாங்கி செட் பண்ணிட்டோம். ஓகே, அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னாக்கா நம்மளோட நியூ மணி பிளான்ட் தானே? மணி பிளான்ட்டா? இது ஏதோ ஒரு பிளான்ட் எங்க அம்மா வாங்கி வைக்க சொன்னாங்க. மணி பிளான்ட் இப்படி இருக்காது தங்கங்களா. மணி பிளான்ட் இப்படி வைக்க முடியாது. மணி பிளான்ட் வந்து வீட்டுக்கு வெளில தான் வைக்கணும். ஸோ இது வந்து மதனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த செடி நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டில் பார்த்து ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னு ஆசை. ஆனால் ஃபிஷ் வந்து எங்க ராசிக்கு வந்து செட் ஆகாது. அதனால அந்த வீட்லயுமே இந்த செடி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் புதுசாக வந்திருக்க ஒரு நியூ அப்டேட் இந்த செடி தான். ஸோ இந்த செடி பேர் நியூ அப்டேட்னா இன்னைக்கு நேத்து வாங்கினது இல்லை, அது ஆயிடுச்சு ஒரு 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை, நம்மளோட வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் டூரோட இப்போ என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன சின்ன பொருள் வாங்கினது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால இது வந்து வாங்கி ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மதனோட ஃபேவரட் செடி. ஆனால் இந்த செடி பேர் என்னன்னு தெரியல. யாருக்காவது இந்த செடி பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே, அப்படியே தங்கச்சி தான் வாங்கி கொடுத்தா. இப்போ அதுவுமே நியூ அப்டேட் தான் டேபிளுமே. அப்படியே இங்கே நம்ம ஃபோட்டோ வச்சிருக்கோம். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா சாமி ரூமுக்கு மேல பாத்தீங்கன்னா ஐயப்பன் மாலை போட்ட விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் தொடாத அளவுக்கு அங்க நம்ம வச்சுட்டோம். அப்படியே நம்ம இங்க வந்தோம்னா இது ஒரு ரூமு. இந்த ரூமுக்குள்ள நம்ம போகலாம். அடுத்து மேலே வந்து ஒரு அவார்ட் இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஆயா வீட்டுக்கு டான்ஸ், அதாவது கோயில் திருவிழா டான்ஸுக்கு வந்து நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட என்ன பேர்
பிரேக் த ஃப்ளோர் Break the நம்மளோட floor, டீம் நம்ம வந்து team ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ நடத்தும் போது எங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷோ பேருக்குமே நடத்தும் போது வந்து எங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து இந்த சந்தன மாலைலாம் போட்டு சந்தன நிறைய மாலை போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அப்படியே சோ அந்த மாலை மெமரிஸா நான் இங்க வந்து மாட்டி வச்சிருக்கேன். பொன்னாடெல்லாம் போத்தி அப்புறம் காசு மாலைலாம் பண்ணாங்க, சூப்பரா இருந்துச்சு. காசு மாலையெல்லாம் பொழிஞ்சுது, சிலி 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 சிலி. ஆமா, அது ஒரு மெமரிஸா நான் மாட்டி வச்சிருக்கிறேன். அப்புறம் அப்படியே இங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பழைய வீட்ல இருந்த அதே செட்டப் தான். அதே செட்டப் தான், புத்தர்கள் எல்லாருமே இருப்பாங்க. குட்டி 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 குட்டியா. அப்புறம் இங்க விநாயகர், 2 விநாயகர் இருப்பாங்க. அப்புறம் இந்த ஃப்ளார்ஸ், அப்புறம் இது நம்மளோட சிவன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். திவ்யாவோட வந்து பொக்கிஷங்கள் எல்லாமே இங்க தான் இருக்கும். சோ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஹோம் டூர் வேணா சொல்லுங்க, அத நாங்க தனியா. ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஹோம் டூர்டா, ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டூர் வேணும்னா சொல்லுங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வேற ஹோம் டூர் வேற இருக்குற சொல்லுங்க. திவ்யா வந்து கண்டிப்பா அதுல என்ன இந்த காஸ்மெட்டிக்ஸ் டூர்லாம் போறதுக்கு ரொம்ப பெரியலாம் டைம் எடுத்துக்காதீங்க. அதுல என்ன இருக்கு, மிஞ்சி மிஞ்சி போனா கம்மல் வளையல் இருக்கும், பவுடர் டப்பா கிடக்கு, அவ்வளவுதான். பொய் சொல்றா, அவன் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கா. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். பவுடர் டப்பா தான் கிடக்குது. பொய் சொல்றா, இதெல்லாம் நடிப்பு. கண்டிப்பா நான் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து அக்கா கம்பல்சரி எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்க மறந்துடாதீங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரு சாரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொல்லுடி, எனக்குலாம் வரலையே. டூருங்கற இப்பதான் சொன்னேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரு, அப்புறம் வந்து பூஜை கபோர்ட் டூர். டூர்னு சொல்லாம வேற என்னமோ சொன்னீங்க வேர்டு. டூர் இல்ல கலெக்ஷன்ஸ் தான், அது என்னமோ சொன்ன. சரி விடு, எனக்கு பாருங்க ரோலிங் ஆகுது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வேணும்னாலும் சொல்லுங்க. ஹோம் டூர் டூர்னு சொல்லுவோமா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் டூர் ஃப்ரிட்ஜ் டூர்னு சொல்லும்போது அன்னைக்கு ஃபிகர் டூர் நீங்க அப்ப நல்லா இருந்துச்சா? ஓகே, ஃப்ரிட்ஜ் டூர் ஃபிகர் டூர் போடுவாரு இவரு அடுத்து. இப்போ நான் என்ன சொல்றது, குழப்பிட்டாங்க गाइस. ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் நான் போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போடுறேன். அதே மாதிரியே பூஜை ரூம் கபோர்ட் வந்து பூஜை ரூம் வந்து உங்களுக்கு டூர் வேணும், பூஜை ரூம் டூர் வேணும் அப்படின்னாலும் அதுல என்னென்ன சாமி போட்டோஸ்லாம் இருக்கு அப்படின்னு பூஜை ரூம் டூர் வந்து லைன் கிங் ஆபீஸ்ல வரும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வந்து வேர்ல்ட் வின் கப்பல் சேனல்ல தான். ஃபிகர் டூரும் வந்து லைன் கிங் ஆபீஸ் சேனல்ல வராதானே. இதெல்லாம் உன்னோட ஐட்டம் டி, அதனால வேர்ல்ட் வின். அது என்னோட ஐட்டம் இருக்கு. गाइस போய் சொல்றா, இதுல எது மட்டுமா இருக்கு, எது மட்டுமா இருக்கு, மனசு சொல்லுங்க மதன்ரா, மனசு சொல்லுங்க. விதவிதமா. சரி, நம்ம இதுல இருந்து அப்படியே வெள்ளைக்கு போலாம் நினைக்கிறேன். இது பேசினா வளவளன்னு இழுப்பா. நம்ம இப்படியே இங்க வந்தோம்னா இங்க ஒரு ரூம் இருக்கு. ரூம்ல என்ன இருக்கு நம்ம போல ரூம்ல. இது வந்து நம்மளோட டைனிங் ஏரியா. நிறைய பேர் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைனிங் டேபிளுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கு गाइस. நம்ம வீட்டுல டோர் இருக்கு, கேட் இருக்கு, இந்த பக்கம் டோர் இருக்கு. நிறைய டைம் நாங்க மயிலெல்லாம் பாக்கும்போது என்னமா இங்க இருந்தா பாப்போம். லைவ் போட்டுருக்கோம் இந்த இடத்துல உட்கார்ந்து. அதனால நிறைய பேருக்கு நோட் பண்ணிருப்பீங்க. சோ இங்க இருந்து நம்ம எட்டி பாத்துக்கலாம். இந்த வழியா வெளிய போய்க்கலாம், என்ன பண்ணுவீங்க, இந்த வழியா வெளிய போய்க்கலாம். சோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நாங்க ஈவினிங் டைம்ல இங்க உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஏதோனாக்க கதை அடிக்கிறது இங்க இந்த மாடெல்லாம் போ. சோ ஓகே, நிறைய மூடிடலாம். ஏன்னா கிளார் அடிக்கும், அதனால மூடிடலாம். மதன் வந்து ஆல்ரெடி கருப்பா வேற தெரியறேனா, சோ அதனால கிளார் அடிக்குது. கிளார் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் டூர் போடும்போது இந்த ஏரியா எதுக்கு இவ்வளவு பெருசா கொடுத்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல गाइस அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா எல்லாரும் சொன்னீங்க அக்கா அதுதான் டைனிங் ஏரியா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா டைனிங் ஏரியால எங்க இருந்து டைனிங் போறது, இவ்வளவு தான் இருக்குது. சோ நம்ம அப்படியே இங்க வந்தோம்னா இது ஒரு சிங்க், இங்க ஒரு சிங்க் இருக்கு. இங்க தான் பிரஷ் பண்றது, லொட்டு லொஸ்க்கு இது எல்லாமே. ஆனா நாங்க அதக்க யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி ஹேண்ட் வாஷ் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ட்ரையர், இந்த அயன் பாக்ஸ் இது எல்லாமே இங்க வந்து இது இப்ப செட் பண்ணுது. இப்ப செட் பண்ண தெரியாம தான் என்னத்தையோ போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கோம் அயனிங்க்கு. சோ இது வந்து திவ்யாவோட மெடிக்கல், என்னோட மாத்திரை. இது வந்து 10 நாளைக்கு முன்னாடி உள்ள மெடிசன் மாத்திரை டானிக். இப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட கிச்சன். எனக்கு கிச்சன் தான் ரொம்ப 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 ஃபேவரட். என்ன வந்து எங்க இருக்க சொல்றீங்களோ இல்லையோ நான் கிச்சன்ல தான் கெதி. எல்லா பொம்பளைங்களுக்கும் கிச்சன் தான் கெதி. ஸோ அதனால நானும் கிச்சன்ல தான் கெதியா இருப்பேன். நம்ம கிச்சனை எப்பயுமே நீட்டா வச்சிருப்பா. கிச்சனை நிஜமாவே ரொம்ப நீட்டா வச்சிருப்பா. அதுல வந்து நான் வந்து இப்பதான் பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்து வச்சிருக்கோம். அது என் தங்கச்சி கழுவுனா நான் நோட் பண்ணி தெரியும். கழுவி வச்சிருக்கோம் தான் சொன்னேன். நான் கழுவி வச்சிருக்கேன் நான் சொன்னேனா? சொல்லு, கழுவி வச்சிருக்கோம் தான் சொன்னேன். நாங்க தின்னுவோம் 4 வரும். இது வேற என்ன வேலை உங்களுக்கு? சோ இதான் நம்ம கிச்சன். ஒரு வாட்டி அப்படியே ஃபுல்லா பாத்துக்கிறீங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிச்சன் டூர்னு தனியா போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நான் கிச்சன் டூர் போடாம இருக்க மாட்டேன். கொஞ்சம் கிச்சன்ல வந்து கொஞ்சம் சில பல வேலைகள்லாம் இருக்கு. ஸோ நிறைய ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா கிச்சன் டூர் தனியா வேர்ல்ட் வின் கப்பல் சேனல்ல வரும், லைன் கிங் ஆஃபீஷியல்ல வராது. ஓகே, கொஞ்சம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க பாத்திரலாம் கழுவி வச்சிருக்கேன்.
இங்க வந்து மேல கரண்ட் வந்து வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே வச்சிருக்கோம் गाइस. மேல வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வச்சிருக்கோம். மேல ஃபுல்லா வேஸ்டேஜ் தான். இதுல வந்து இதுதான் ஃப்ரிட்ஜ். இதுதான் ஃபிகர் டூர். ஃப்ரிட்ஜ் டூர்றாங்க எல்லாரும். गाइस ஃப்ரிட்ஜ் டூர் போறதுக்கு நான் என்ன டபுள் டோர் வச்சு டிங் 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 அழுத்திக்கிட்டா இருக்க முடியும் இந்த டூரை போறதுக்கு? இதையே தனியா ஒரு டூர் கேக்குறீங்க இப்ப? ஏய் அது புது பிரச்சனை. ஃப்ரிட்ஜ் டூர்னு கேக்குறீங்க. இதுல என்ன இருக்கு டூர் போடுறதுக்கு? நானு ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க நெயில் பாலிஷ் கிடக்குது, இந்த ஜூஸ் கிடக்குது. இது எத்தனை நாளுக்கு முன்னாடி வாங்கின திராட்சைன்னு தெரியல. இது எத்தனை நாளுக்கு முன்னாடி வாங்கின தெரியல. இந்த சாக்லேட்டு நான் பீரியட்ஸ் ஆகினப்போ வாங்கி கொடுத்தா அதை இன்னும் தின்னாம வச்சிருக்க பாருங்க. ஏன்னு சொல்லுங்க, கருமம் கசக்குது இது, அதனால திங்கல. இதெல்லாம் தண்ணி பாட்டிலு. இது வந்து மோமோஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணால லாவண்யா என்னோட இதுக்கு 100 கேக்கு. அப்போ அந்த மோமோஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மிளகா இது வந்து என்னென்னா காரமாக இருக்கும். இது வந்து ஷெஷ்வான் சட்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் அதை டேஸ்ட் பண்ணதே இல்லை. மோமோஸ் மட்டும் தின்னு காலி பண்ணிட்டோம். 2 பாக்கெட் கொடுத்தா 2 பாக்கெட் காலி ஆயிடுச்சு. போட்டு உடைங்க, அப்படிதான் உடைக்கணும். இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ். இதில் வந்து ஃப்ரீசரில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தான். இதே தான் அவளுக்கு வேலை. இதுதான் அவளுக்கு வேலையே அதுதான். கேக்கா போட்டு வாங்கி வச்சிருக்கா. இதை கேக்கு யாரா திங்க முடியுவா? கசக்குது கேக்கு 100 கேக்கு உனக்கு. அது இன்னும் சாப்பிடாம அப்படியே கிடக்குது. எங்க சாப்பிட விடுறாங்க? இது வந்து தயிர். இங்க தயிர் தான் கிடக்கும். வேற என்ன இருக்கு? இது வேற பிகர் டூர் போடுங்க இருக்கேன் எல்லாரும். இது ஒரு டூர் வேற. இது வேற போட்டு வேற. நம்ம வீட்டுல அவ்வளவா பெருசா திங்ஸ் எதுவும் இல்ல गाइस. இந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்துட்டோம் அப்படினாக்க நம்ம ரூம் போயிடலாம். கிச்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சோ கிச்சனுக்கு ஆப்போசிட்லயே ரூம் இருக்கு. இந்த ரூம் வந்து இது எங்க ரூம்? எனக்கும் மதனுக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லைட் செட்டிங் தான் गाइस. பயங்கரமா இருக்கும். லைட் செட்டிங்ஸ் தான். நைட்ல அப்படியே ஒரு மாதிரி நைட் டைம்ல நம்ம வீடியோ சூப்பரா இருக்கும். மேல எல்லாம் வெஸ்டேஜ் போட்டு வச்சிருக்கோம். மேல செல்ஃப்ல வந்து வெஸ்டேஜ் போட்டுருக்காங்க. அதெல்லாம் சுத்தி காமிச்சத நீங்களே பாத்துட்டீங்க. கேமராமேன் காட்டிட்டீங்க. இது வந்து இந்த கட்டிலோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஒரு கட்டில் இருக்கு. இந்த கட்டில் நான் தான் வாங்கினது. இதெல்லாம் வாங்கி ஆயிடுச்சு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அப்படியே இந்த செட்டப்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பெட்ரூம். இதில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எல்லாருமே மொத்தமாகவே ஒரே ரூமில் தான் தூங்குவோம். அந்த ரூமில் தூங்குவோம். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரீசன்ட் சொல்கிறத நியூ அப்டேட்னா நம்ம வீட்டில் இது ஒரு நியூ அப்டேட். ஆமாம், கேரம் போர்டு அது வாங்கி ஒரு 25 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. அப்படியே தான் இருக்கு. அதான் சொல்றேனே, வாங்கி நியூ அப்டேட்ல வாங்கி அப்படியே தான் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய நியூ அப்டேட் என்ன அப்படின்னா, போன வாட்டி என் செல்ஃபை பாத்தீங்கன்னா கவலையே கசன்னு கிடக்கும். இந்த வாட்டி எல்லாத்தையும் கம்மி பண்ணி எல்லாத்தையும் போட்டு எல்லாமே என்னோட ட்ரெஸ் தான். பாப்பாவுது இது. எல்லாமே என்னதான் பாப்பாவுது தான் எல்லாமே. ஸோ இது நம்ம ஐட்டம்ஸ் 2 லைட், ரிங் லைட்டு, டஸ்ட் படக்கூடாதுன்னு போட்டு மூடி வச்சுக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். இங்க வந்து இந்த ரூம்ல வந்து நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு இந்தியன் டாய்லெட் இருக்கும். இந்தியன் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் கூட நீட்டா தான் வச்சிருப்பா गाइस. ரெஸ்ட் ரூம்ல அப்டேட் அத சொல்லு. ரெஸ்ட் ரூம்ல வந்து அப்டேட் வந்து இந்த அப்டேட் மட்டும் தான். வேற எந்த அப்டேட்டும் இல்ல. சோ நார்மலா ரெஸ்ட் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். சோ இங்க ஹேண்ட் வாஷ் பண்றது, இங்க தான் பல்லு தேப்போம். உள்ள திறந்து வாடா. ஆன் பண்ணிட்டியா? இங்க தான் பல்லு தேப்போம். இதுதான் கை வரல. தோலியா அந்த பாஸ். இப்போ அப்படியே நம்ம வந்து வந்தோம்னாக்க இங்கே வாங்க திவ்யா. அடுத்த ரூம் வந்து மடிச்சு வச்சுட்டியா? இப்போ இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அருண் வந்து இங்கதான் நாம தூங்குவோம். அருணோட பிசி இங்க இருக்கு. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டில் கிடக்குது. அந்த கட்டில யாருமே தூங்க மாட்டோம். இந்த ரூம்ல தான் 4 பேரும் படுத்துக்கிட்டு விழுவுறோம். அந்த பக்கம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் பிசி ரூமு. இது அருண் ஒர்க் பண்ணுற இடம். ஸோ இங்கே தான் வந்து சார் வந்து ஒர்க் பண்ணுவார். அவரோட ப்ராசஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஆனால் நாங்கள் எல்லாருமே இந்த ரூமில் தான் தூங்குவோம். இந்த ரூம் கொஞ்சம் பெருசு. அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஜன்னலாம் திறந்து போட்டு எல்லாமே ஜாலியாக அப்படி ஃப்ரீயாக தூங்கும். பெரிய ரூமுங்கிறனால எல்லாம் என்ன பயந்துக்கிட்டு நானும் பயப்படுவேன். ஸோ தங்கச்சியும் பயப்படுவோம். அதனால நான் அருண் திவ்யா பயப்பட மாட்டாங்க. அதனால எங்கள் 2 பேருக்கு பாடி வந்து பயன்றது கிடையவே கிடையாது. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட்டு இதுமே லைட் செட்டிங்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் வெஸ்டர்ன், இது வந்து வெஸ்டர்ன். இங்கே நம்மளதுல வந்து வெஸ்டர்ன் தான் இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட். இந்த டாய்லெட்ல எங்களுக்கு வந்து புதுசா அப்டேட் வந்து பிரஷ் ஸ்டாண்ட். ஏ தங்கச்சி பிரஷ் ஸ்டாண்ட் எப்படி வச்சுக்கிறா பாருங்க. பிரஷ் ஸ்டாண்ட் போது வாங்க பாத்ரூம்ல போய் என்னடா சுத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க? சரி
அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட மதனோட பெரிய கபோர்டு. இந்த கபோர்டு ஃபுல்லாவே மதந்து தான் இருக்கும். இது கபோர்டு ஃபுல்லாவே மதந்து தான் இருக்கும். ஆமா, என்னோட Dress கலெக்ஷன்ஸ் டூர் வேணும்னாக்கா சொல்லுங்க, அதை நான் தனியா போடுறேன். ஓகேவா? இந்த மேல எல்லாமே அவார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. நான் படுக்க போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா பீரோல திறக்கிறப்ப என்ன ஆயிடுதுன்னா ஷேக் ஆகி கீழே மேல நிறைய அவார்ட்ஸ் வச்சிருக்கேன். அப்படி டிங்குன்னு ஆடியே ஒரு அவார்டை உடச்சி வேற வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு மேல எல்லாமே அவார்ட்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய அவார்ட்ஸ் மேல படுக்க போட்டு அடுக்கி வச்சிருக்கோம். நம்ம வந்து அடுத்த பிளான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவார்ட்ஸ்க்காக தனியா ஏதாவது ஒரு பீரோ வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, இது வந்து ஊறிடுவேன். இனிமே எந்த பொருளுமே கிடையாது வீடு இது பண்ற வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட Dress தான், வீட்டுக்கு போற Dress. இது வந்து அருண் சுவாமிநாதரோட. இது வந்து பாப்பாவோட கபோர்டு. இது ரெண்டுமே பாப்பா கபோர்டு. என் தங்கச்சிக்குன்னு இந்த 2 ஷெல்ஃப் மட்டும்தான். பாவம் அந்த பிள்ளை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் இது எல்லாமே நாங்க மாட்டி வச்சிருக்க இடம். இங்க வந்து மேல பாத்தீங்கன்னா அவ்வளவா எந்த ஒரு திங்ஸும் இருக்காது. ஏன்னா எல்லாமே நீட்டா வச்சிருப்போம். ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா எல்லாத்தையும் தான் போட்டு அங்க அடைச்சு வச்சிருக்கோம். நம்ம ஏசி வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுவோம். கஞ்சப்பட்டுக்கிட்டு கரண்ட் பில். கரண்ட் பில் யார் கட்டுவா? ஓகே வாங்க அப்படியே போலாம். ஸ்டாண்ட் எல்லாம் காமிக்கவே இல்லையா? காமிச்சிட்டேன்டி. ஸ்டாண்ட் காமிச்சிட்டியா? இது ஹால் லைட் செட்டிங் நிறைய இருக்கு. ஹால்ல லைட்லாம் சூப்பரா இருக்கும். அங்க பாருங்க, எல்லா லைட்டுமே சூப்பரா இருக்கும். இங்கிட்ட லைட் போடுறீ, இந்த பக்கமும் இருக்கு. சோ அங்க பாருங்க, அங்கேயும் லைட் இருக்கு. நைட்ல பீஸ்ஃபுல்லா இருக்கிறதே எங்களுக்கு இந்த லைட் தான் गाइस. பயங்கரமா இருக்கும். அப்படியே பிங்க். சோ லைட் செட்டிங் எல்லாம் பங்கமா இருக்கும். சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, மேல இங்க வந்து ப்ளூ கலர் இருக்கும். மேல ப்ளூ. ஓகே, இங்க நல்லா இருக்கு. இங்க நல்லா இருக்கு. அண்ணன் வந்திருக்காங்க गाइस. நாளைக்கு இன்னைக்கு நைட் கிளம்பறானா. சோ வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஹோம் டூர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹோம் டூரில் நாங்கள் வந்து எதை காட்டலனாக்கா சாமி ரூம் காட்டல, அப்புறம் வந்து மேக்கப் திங்ஸ் காட்டல, அப்புறம் என்ன காட்டல, ட்ரெஸ்ஸிங் டேபிள் காமிக்கல. அது என்னோட கலெக்ஷன்ஸ். ஸோ என்னோட கலெக்ஷன் ட்ரெஸ்ஸிங் வந்து வேணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த டூர் வேணாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். சாமி ரூம் டூர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி மேக்கப் காஸ்மெட்டிக்ஸ் டூர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஹோம் டூரில் நியூ அப்டேட். சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாற்றிருக்கோம், மற்றபடி எதுவுமே பெருசாக ரொம்பலாம் எதுவும் மாற்றல, குட்டி குட்டியாக தான் மாற்றி வச்சிருக்கோம். ஸோ அந்த குட்டி குட்டியை மாற்றினதையும் உங்ககிட்ட காமிச்சிட்டோம். ஸோ நம்மளோட ஹோம் டூர் எப்படி இருக்குது, நாங்கள் மாற்றி வச்சிருக்க டிஃப்ரென்சியேஷன் பண்ண அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பா யார் யாருக்கு அடுத்தடுத்து என்ன vlog வேணும்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கொடுக்குற விஷயங்கள் வச்சு தான் நாங்க அடுத்த vlog எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க கேட்டதுனால தான் இந்த ஹோம் டூர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க, ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு. ஸோ இப்போ அதுக்கான சிச்சுவேஷன் வந்துருச்சு, அதுக்கான நிலைமை வந்திருக்கு. சின்ன சின்ன விஷயம் நீங்க எல்லாருமே கேட்ட மாதிரி நம்மளோட ஹோம் டூர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நாங்க ஏதாவது இதுதான் எங்களோட ஹோம் டூர். ஓகே, வந்து நீங்க எல்லாமே பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றலாம், இதெல்லாம் மாற்றுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கொடுங்க. ஐ வில் ட்ரை பெஸ்ட்டு. ஓகே, அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து பழசு இதெல்லாமே வந்து எதுவும் கிடையாது, பெருசாக எதுவும் அப்படியே தான் இருக்குது. நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த புத்தருக்கு இதெல்லாமே தான் வாங்கி வச்சிருக்கிறோம். ஓகே गाइस, சின்ன சின்ன அப்டேட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் வேற மறக்காம அடுத்த vlog என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இமீடியட்லி எடுத்து டக்குன்னு அப்லோட் பண்ணப்படும். ஸோ என்ன vlog வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரு இந்த vlog வேணும்னு சொல்றீங்களோ அவங்களோட கமெண்ட்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பின் பண்ணியே நாங்கள் அந்த vlog பண்ணுவோம். ஓகே, இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க, எங்களோட ஹோம் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்றது நாங்க உங்க மதன் தேவ்யா அன்லியோ மதன் கேமராமேன் பவன்யா. சொல்ல விடுறீங்கன்னா மதன் திவ்யாவோட ஹோம் டூர் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே, சரி இப்போ உனக்கு தூக்கணுமா? வா, இப்போ நாங்க 2 பேர் கட்டி பிடிச்சி நின்னுமா. இவருக்கு வந்து வெறி வந்துருச்சு இப்போ இவருக்கு. சோ இவரையும் தூக்கி வச்சு கட்டி பிடிச்சி ஹோம் டூர்ல இவனே காமிக்க மறந்துட்டேன். ஹோம் டூர்ல கொஞ்சம் மணி காமிச்சாரா? ஐயோ, ஓகே गाइस, கொஞ்சம் இல்ல தெரியா? ஓகே गाइस, இந்த சந்தோஷத்தோட உங்கள்ட்ட இருந்து பை பை சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா. நெக்ஸ்ட் என்ன vlog சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை பை, லவ் யூ.